यहाँ बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும். அதிமுக ஆட்சி அமைக்கும். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த கருத்துக்களால் யார் தலைமையில் ஆட்சி என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைத்தது முதலே யார் தலைமையில் ஆட்சி என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியை உறுதி செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெரிவித்தாரை தவிர முதலமைச்சர் வேட்பாளர் யார், அதிமுக தலைமையில் ஆட்சியா என்பது குறித்து தெளிவாக கூறவில்லை. सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे. ஆனால் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வருகிறார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒத்திசைத்தாலும் பாஜக தேசிய தலைமையோ எதிர்மறை கருத்துக்களையே தொடர்ந்து கூறி வருகிறது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்ற முழக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் கூறியுள்ளார். டெல்லியிலிருந்து வர பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அதை சொல்லாத தவிர்க்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இணக்கமாக இருந்தால் ஃபண்ட்ஸ் கொடுப்போம், நாங்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிற அரசுக்கு ஃபண்ட்ஸ் கொடுப்போம்ட்டு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்களிப்பு கொடுத்தா தான் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதிப்பாங்க. கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்று கூறும் அன்புமணி, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தெரிவுபடுத்தாதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. பாஜகவை பொறுத்தளவில் அவங்க இந்தியா முழுக்கவே என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது தமிழகத்தை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணியினுடைய மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒருவேளை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடைச்சா அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையுமே தவிர அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் தேர்தலில் வெற்றிக்கு பல சாத்தியக்கூறுகள் கையாளப்படும் நிலையில் அதில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற வாதம் நிச்சயம் ஒரு பேசுபொருளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் 2018 அமமுக கட்சியை ஆரம்பித்தார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் கூட்டணியில் தான் இருக்கவே மாட்டேன் என்று அழுத்தமாக கூறி வந்த டிடிவி தினகரன் முதல் முறையாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒன்றாக மேடை ஏறினர். இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து சிரித்த முகத்துடன் கைகொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து உரையாற்றிய டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று அழைத்தார். மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சகோதரர் என்று உச்சரித்து வரவேற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். எடப்பாடி பழனிசாமி அருகில் டிடிவி தினகரன் அமர்ந்திருந்தார். அப்போது தாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி. நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி, தெளிவுபடுத்திவிட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி, அவரையும் சரி, எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ
அத்தனையும் மறந்து விட்டோம். ஏங்க, வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு, எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசுன எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. 2-3 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த போதே கூட்டணியில் இணைவது என்று முடிவு செய்துவிட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்த பிறகே பாஜகவினர் தன்னை அழைத்ததாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். ஓ பன்னீர்செல்வம் தங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று நம்பிக்கை இருப்பதாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தினகரன் கூறினார். ஓபிஎஸ் அவர்களை அழைச்சிட்டு வருவீங்களா? அந்த முயற்சி இருக்கா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேவைப்படும் போது எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பரப்புரை மேற்கொள்வோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். यहाँ बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரைக்காக திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் RN ரவி, அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வந்தடைந்த பிரதமருக்கு EPS உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சி மேடையில் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், அன்புமணி, GK வாசன், அண்ணாமலை, AC சண்முகம், ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி, KP முனுசாமி உள்ளிட்டோர் இருந்தனர். பரப்புரை கூட்டத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்றனர். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பிரதமருக்கு பச்சை நிற சால்வை, ஏலக்காய் மாலை அணிவித்து EPS வரவேற்றார். மோடிக்கு திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை EPS, டிடிவி தினகரன், அன்புமணி, GK வாசன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் தனது முதல் பரப்புரையில் பேச ஆரம்பித்த மோடி தமிழில் வணக்கம் என்று கூறினார். தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதாவை பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்து பேசினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தமிழ்நாட்டிற்கு கடந்த 11 ஆண்டுகளில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு தமிழ் கலாச்சாரத்தின் எதிரி திமுக என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடினார். अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया. திமுக ஆற்றிய பணிகள் 0 தான் என கூறிய பிரதமர் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இரட்டை எஞ்சன் ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं. सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. முன்னதாக பேசிய EPS சட்டப்பேரவை தேர்தலில் NDA கூட்டணி 210 தொகுதிகளில் வென்று அதிமுக ஆட்சி அமையும் என்றார். நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும், அதிமுக ஆட்சி அமைக்கும். நிகழ்ச்சி முடிந்ததும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகத்துடன் கைகுலுக்கி கிளம்பினார். பாரத் மாதா கி.